ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து வெள்ளைச்சீடை. வெள்ளைச்சீடைக்கு வந்து இந்த டம்ளரால் 2 டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்கேன். ஏற்கனவே எப்படி பதப்படுத்தி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கோ. நீங்கள் அரிசி சப்போஸ் கணக்கு வச்சுருந்தேன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 இது வெல்லம். இப்போ வந்து நான் மாவு கணக்கு வந்து நமக்கு 1 டம்ளர் நீங்கள் போட்டு அரைச்சேன்னா அது மாவு வந்து 2 இது காணும், 2 டம்ளர் வரும். ஸோ அந்த 2 டம்ளருக்கும் 3/4 தான் வரும். நீங்கள் அரிசியை அளந்துட்டாலும் 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 வெல்லம். இதுதான் கணக்கு. இதை வந்து நன்னா கொஞ்சம் சூடு பறக்க வறுக்கணும். சீடைக்கு வறுக்கணும் இல்லையா, அதை விடவே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து நன்னா வறுத்துக்கணும். இதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. 2த்தையும் போட்டு நம்ம வறுத்த பிறகும் அதை நன்னா திருப்பி சலிச்சுடணும். அதுக்கப்புறம் தேவையான பொருள் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து சில பேர் துருவிட்டு போடுவா, பட் ஆனால் இந்த மாதிரி பல்லாக போட்டோன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு அப்படி தான் கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா அப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பழைய காலத்து மெத்தடில் நாங்கள் இப்படி தான் போடுவோம். இதை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவை வந்து வெண்ணெய் இல்லைன்னா நெய், இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்பேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வெள்ளைச்சீடை செய்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுட்டு அந்த வெல்லத்தை போட்டுட்டு கொஞ்சம் அது முழுகிற அளவுக்கு ஜலம் விடுங்கோ. இதுக்கு கம்பி பாகு அந்த இதெல்லாம் எதுவுமே பாகு பதமெல்லாம் எதுவும் வர வேண்டாம். கொஞ்சம் நல்லா நுரைச்சின்னு வரட்டும். நுரைச்சின்னு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த மாவில் வந்து இதை போட்டு கலந்துக்கலாம், இல்லை இதுலேயும் இந்த மாவு போட்டு கலந்துக்கலாம். நமக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கலாம். இதில் போட்டு கலந்துட்டேன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டு கலந்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் சௌகரியப்படி பாருங்கோ. இதில் கொஞ்சோண்டு நான் நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த இது வெண்ணெய் போகாத மாதிரி இருந்தது, அதனால் இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நல்லா நுரைச்சின்னு வந்துட்டு வெள்ளெல்லாம் கரைஞ்சிடுத்தோ. இது வந்து மண் இல்லாத வெல்லமாக வாங்கியிருக்கேன், அதனால் நான் அப்படியே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்கள் வாங்குறதுல இது கல் மண் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் திரும்பியும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த இது இருந்தால் போதும், ரொம்ப வந்து பாகுபதம் அதெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், அப்படி போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பவுலில் வந்து நம்ம மாவு, அரிசி மாவு, உளுத்த மாவு, வெண்ணெய், அப்புறம் வறுத்து வச்ச தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாகை இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா கலரணும். இன்னும் கொஞ்சம் பாகை இருக்குது, அதையும் விட்டுட்டு கலரினோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சூடு ஆறின உடனே கொஞ்சம் கையால் பிசைஞ்சிட்டோன்னா கரெக்டாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் சூடு ஆறின உடனே கலந்துட்டோன்னா கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கோ. இந்த கரெக்டாக இருந்தது, நம்ம வச்ச பாகுக்கு நம்ம போட்ட மாவுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அந்த நல்லா ஆறட்டும். இதை அப்படியே கொஞ்சம் நெய் தடவிட்டேன் இதில். அதை அப்படியே மூடி போட்டு ஆறின உடனே கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்கோ. நாளைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 4 hours 5 hours கழிச்சும் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எள்ளு போடணும், அது மறந்துட்டேன், எள்ளு போட்டுக்கோங்க. சும்மா உடனே கொஞ்சம் எடுத்து பார்த்தேன், வந்தது, கரெக்டாக தான் வந்தது. இருந்தாலும் நான் நாளைக்கு தான் போட போகிறேன். இந்த வெள்ளைச்சீடை மாவு வந்து இது பாருங்கள் நல்லா எடுத்து இப்போ வந்து நல்லா உருட்டை வரும் அழகாக. இந்த மாதிரி உருட்டி ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சுட்டுருக்கேன். எண்ணெய்க்கு வந்து கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். மேலே வருது. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் இதுவாக எடுத்து இப்போ வந்து இது நம்ம ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ வந்து உடனே திருப்பக்கூடாது,
கொஞ்சம் எண்ணெய் அப்படி இப்படி மேலே இது பண்ண மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக பிரட்டி விடுங்கோ. ஏன்னா சில சமயம் அலந்துரும், அதனால தான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் ஆன உடனே இப்படி லேசாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா வேகணும். வெந்த பிறகு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக போட்டு பிரட்டி எடுக்கணும். இல்லைன்னா வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வேகாது, மாவாக இருக்கும். அதனால் இது ஆனால் கொஞ்சம் உடஞ்சி தான் வரும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டு பதம். ஆல்ரெடி 4 நாளாக போடுங்கோ, மெதுவாக பண்ணுங்கோ. இது திருப்பி ஆல்ரெடி 2 எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் 2 எடுத்து வைக்கிறேன். இப்படி உடஞ்சி தான் இருக்கும். அதுதான் நல்லா பக்குவம்னு சொல்லுவா இந்த காலத்தில். அப்படி விரிஞ்சு வரணும் அப்படின்னு. அப்புறம் மெதுவாக ஒரு 4 நாளாக போடுங்கோ. அந்த எள்ளு போட்டால் அது அப்படி தான் கொஞ்சம் பிரிஞ்சு அதில் வந்துவிடும். அப்புறம் எண்ணெயை வடிகட்டிக்க வேண்டியது தான். கொஞ்சம் அப்படி சிம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா அப்படி பண்ணிட்டேன்னா அது இதுவாகிடும். அதுக்கப்புறம் லேசாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 4 நாளாக போட்டு நிதானமாக எடுங்கோ. எவ்வளோ சின்னதாக போட்டது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ சின்னதாக போட்டது நல்லா பெருசாக உப்பின்னு வந்திருக்கு பாருங்க. நம்மளோட வெள்ளைச்சீடை ரெடி ஆகிடுது. இப்போ அதை நல்லா உடைச்சி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பாக இருக்கும். சூடாக இருக்கேன், என்னால் உடைக்க முடியல. இந்த பாருங்கள், நல்லா பரப்பரான்னு விழும்.